நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கடன் வாங்குகிறவர்கள் வட்டியை கட்ட முடியாம என்னென்ன சாபம்லாம் விடுறீங்க? நாசமா போ, ஆ, மண்ணா போ, நீ உருப்படவே மாட்ட. இந்த மாதிரி அதாவது நம்ம வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆக முடியாத சில வல்கர் வேற என்ன வேர்ட்ஸ். வேற என்ன சாபம் விடுறீங்க? கண்டிப்பா குடும்பம் அழிஞ்சிடணும்னு சாபம் கேட்டிருக்கேன் சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன். குடும்பம் அழிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு காதார நான் கேட்டிருக்கிற ஒரு விஷயம் சார். குடும்பம் அழிஞ்சிடணும். இவங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்களுடைய சன்னிதர்களுக்கும் அந்த அந்த சாபம் போய் சேரும் சார். ஓகே. இவங்க வேற? பிள்ளை குட்டிகளுக்கும் அந்த சாபம் போய் சேரும். வேற? சார் அடிபட்டு தான் சாவே. நீ அடிபட்டு தான் ஜாவ. சாவே. இந்த காசு விளங்காம போயிடும். குழந்தை குட்டிக்கு ஆகாது. எந்த காசும் உனக்கு வந்து உன் சந்ததியே வீணா போயிடும். இப்படி பல சாபங்கள் காதார கேட்டிருக்கேன் சார். வேற என்ன சாபம் விடுறாங்க? அழுதுட்டு வந்துருவோம் சார். ஆ, அழுதுட்டு மனசெரிஞ்சு நான் பட்ட கஷ்டம் இவங்க ஒரு நாளாச்சும் அனுபவிக்கணும் வேண்டிட்டு வருவோம் சார். அழுதுட்டு நான் நான் பட்ட பட்ட கஷ்டம் நீ கஷ்டம் ஒரு ஒரு நாள் நாளாச்சும் அனுபவி. உணரணும். மண்ணை வாரி இறப்பாங்க. ஆ, மண்ணை வாரி இறப்பாங்க. வம்சமே நாசமா போடுன்னு சொல்லுவாங்க. ஆ. இதெல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது. இப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இதை அனுபவிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வார்த்தைகளை கடக்காம நீங்க ஒன்றும் இந்த தொழிலை செய்யல. ரைட்டா? அவங்க சொன்ன எல்லா வார்த்தைகளும் நீங்க கடந்து தான் வந்திருப்பீங்க. அவர் சொன்னார்ல கடைசியா இந்த மன்னவாரி அப்படிங்கிற வரைக்கும் எல்லாம் நான் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி இதெல்லாத்தையும் ஜீரணிச்சுக்கிறீங்க? இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இதை தாண்டி எப்படி தொழில் பண்றீங்க? சார் இப்போ இவர் ஒரு ஆள் சாபம் கொடுக்குறாருன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வந்து, வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோயில், சனிக்கிழமைனா பெருமாள் கோயிலில் போய் ஒரு 10-25 பிச்சைக்காரனுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். இவர் ஒரு ஆள் சாபா விடுறது பெருசா, 25 பேர் உன் பொண்டாட்டி பிள்ளையோட உன் குடும்பம்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சாமியுமா. அது பெருசா இது பெருசா? இதுக்குன்னா 3 மடங்கு நான் இன்னும் நல்லா வாழ்ந்துருவேன். ஓகே, அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க. வேலை கண்டிப்பாக பண்ணுவேன். 100 ரூபா சம்பாதிக்கணும்னா 25 ரூபா கண்டிப்பாக தானம் பண்ணுவோம். ஓகே, 25 ரூபா கண்டிப்பாக தானம் பண்ணுவோம். ஏன்னா இது நான் போனால் பரவாயில்ல, என் பிள்ளைகள் பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் நல்லா இருக்கணும், என் பெத்த தாயார் தகப்பனா நல்லா இருக்கணும். இதில் 100 ரூபா அவங்க சாப்பிடுதாங்க. அதனால கண்டிப்பாக தானம் பண்ணுவோம். தானம் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா, மற்ற காசு பணமெல்லாம் கொடுக்க மாட்டேன், சாதம் தான் போடுவேன். ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கோவில் விசேஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசேஷத்துக்கும் காசு கொடுக்க மாட்டேன். அரை மூட்டை அரிசி, 1 மூட்டை அரிசி, 10 கிலோ வெல்லம், நெய், பருப்பு, பாசி பருப்பு அல்லது வந்து தோரம் பருப்பு, ஒருத்தன் கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே வந்து அடங்கிரும். இவன் சாப்பிட்டாம்னா கண்டிப்பாக என்கிட்டேருந்து 5% 10% அவனுக்கு போயிடும். கண்டிப்பாக இவன் ஒரு ஆள் விடுற சாபம் எனக்கு அந்த 50 பேர் புகழ்றதுல பேலன்ஸ் ஆயிரும். இதை எப்படி இதெல்லாத்தையும் ஜீரணிச்சுக்கிறீங்க? இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சார் என்னோட அனுபவம் சார், 4 குடும்பத்துக்கு 4 பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இந்த பணத்தை வச்சு தான் சார் நான் செலவு பண்ணியிருக்கேன். இந்த பணத்தால் 4 குடும்பம் நல்லா இருக்கு. 4 பொண்ணு, ஏழ்மைப்பட்ட பொண்ணு இன்னைக்கு திருமணமாகி குழந்தை குட்டியோட இருக்காங்கன்னா இந்த பணம் தான் சார். சரி, இது வந்து எந்த சாபமும் எனக்கு நிறைய சாபம் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த இது மாதிரி நான் நல்லது செஞ்சதால அந்த சாபம் என்னை அஃபெக்ட் பண்ணல. வேற எப்படி இந்த சாபத்தை கடக்கிறீர்கள்? சார் என்னை பொறுத்தவங்க சாவு விடுறது டெய்லி சாவு விட்டோம். என்னை வந்து என் ஃபோன் நம்பர் தரேன், என்னை டெய்லி சாவு விடுங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன். வீடு கட்டியிருக்கேன். நான் வந்து கோயம்புத்தூர் வீடு கட்டிக்கிறேன் சார். அதை நான் வந்து அதாவது ஃபைனான்ஸ் விட்டு தான் வீடு கட்ட ஸோ ஆரம்பிச்சேன். அந்த சாபம் உங்களை சாவு பாதிக்கல? எனக்கு இஷ்டத்துக்கு பேர் விடுங்க. தரேன் அட்ரஸ் தரேன், ஃபோன் நம்பர் எல்லாம் பெட்டிஷன் எழுதி போடுங்க. என் மேலே குவிட்டு என் மேலே கொட்டட்டும். ஆனால் நல்லா தான் இருப்பேன், நான் கெட்டு போக மாட்டேன். இந்த கையில காதுல கழுத்துலன்னு கல்லா தொங்குதே ஏன்? ஆமாம் சார். இந்த கையில ஒரு கல் மோதிரம் இருக்கு, அந்த கையில ஒரு கல் மோதிரம் இருக்கு. அது இல்ல, அது நகையை விட்டுருங்க. ஆமாம் சார். இங்க ஒரு கல் மோதிரம், அங்க ஒரு கல் மோதிரம், இங்க ஒரு கல் மோதிரம், அதெல்லாம் ஏன் போட்டிருக்கீங்க? நான் ஒரு ஃபைனான்ஸ் போகும்போது இப்படி தான் சார் போவேன் சார். நான் போகும்போது அம்மா என்னம்மா காசு கொடுக்குறேம்மா, மைக் பாக்க. கொடுக்குறேம்மா, ஆ என்னம்மா வீட்டுக்கார நல்லா இருக்காரா, ஆ என்னங்க எங்கள் வீட்டுக்காரர் தெரியாமல் அந்த பணத்தை வாங்குறாங்க அப்படி சொல்லிடாதீங்க ஆ அப்படின்னு ஒரு சில லேடி சொல்லுவாங்க. ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃப் வாங்குவாங்க, ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் வாங்குவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி இருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒரு குடும்ப செலவை கொடுத்து மகராசம் நல்லா இருன்னு சொல்லி சாபம் விட்டவங்க என்ன செய்யறது? மகராசம் நல்லா இருக்கு, உன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கட்டும்பாங்க. நான் நல்லா இருக்கணும். ஐ வில் வெரி வெல். ஓகே ஓகே, பக்கத்தில் அவர்கிட்ட கொடுங்க. ஒரு பெண் திருமணத்துக்கு நான் வட்டியே வாங்க மாட்டேன் சார். கொடுத்தனா அவங்க வந்து 5 மாதம் தரனாங்கன்னா நான் 7 மாதம் காத்துட்டு என் அசலை கொடுத்தா போகிறோம். அந்த மாங்கல்யம் நல்லா வாழணும்னா இதனால எனக்கு நீ இப்போ வரும்போது கூட 2 நாளைக்கு முன்னே ஒருத்தர் 10,000 ஃபைனான்ஸ் கொடுத்து கீழே கொடுங்க, இவர்கிட்ட கொடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் எனக்கு வந்து கலெக்ஷன் டேட். நல்லா கேட்டுங்க, அன்னைக்கு நைட் வந்து 10 பேத்துக்கு நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். அவங்க பண்றது பாவம்னு அக்செப்ட். அதனால தான் தானம் பண்றாங்க. அவங்க மனசாட்சி உறுத்துது. ஒத்துக்கிட்டு வந்து பண்றல. நான் வந்து எனக்கு வந்து 2 வாரம் உங்களுக்கு உறுத்துது சார். நீங்க அதனால தான் இமிடியேட்டா போய் தானம் பண்றீங்க. அக்செப்ட். ஒவ்வொரு வாரம் நீங்க செய்யறவரா இருந்தா ஏதோ ஒரு நாள் செய்யலாம். தெளிவா உங்களுக்கு என்னைக்கு கலெக்ஷன் டேட்டோ ஒரு பக்கம் பாவத்தை செஞ்சுட்டு மறுபக்கம் பரிகாரத்தை பண்ணிடுறீங்க. கிடையவே கிடையாது. அவர் என்ன அந்த சொன்னாப்ல? பாவம்ங்கறது இல்லங்க, பேலன்ஸ் இறைவன் வந்து எங்களுக்கு கொடுக்கறார். அன்னைக்கு வந்து பார்த்தா நாங்க நிறைவேத்தி கொடுக்கறோம். நீங்க எல்லாரும் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னீங்க. நீங்க சொன்னதுக்கு பின்னால ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. இந்த சாபத்தை கடந்து வர நீங்க என்ன பண்றீங்க நம்ம கேட்டோம். இந்த சாபம் நம்ம தப்பு பண்ணால யார் நம்மளை சபிச்சாலும் ஒன்றும் ஆக போறதுல நினைக்கிறவங்க போயிட்டு பிச்சைக்காரங்களுக்கு தானம் கொடுக்க போறது கிடையாது, கோயிலுக்கு பண்ண போறது கிடையாது. ரைட்டா? அதெல்லாம் தானா செய்ய போற விஷயம்.
அவர் எடுத்தோன்னுமே சொல்லிவிட்டாருல, நேராக போயிட்டு 10 பிச்சைக்காரங்களுக்கு நான் பணம் போட்டு அதை காம்பன்சேட் பண்ணிடுவேன். இவங்க 10 பேர் என்னை வந்து மண்ணவாரி தூத்துனா அந்த 100 பேர் என்னை பாராட்டுறப்போ என் குடும்பம் நல்லா வந்துடும், ஏன்னா அந்த காசுல என் குடும்பமும் சாப்பிடுதுன்னு அவரே சொல்லிட்டாரு. நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் ஏன் பரிகாரம் செய்ய பார்க்கிறீர்கள்? சார் எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். வட்டி வட்டி இது பாவம் இது புண்ணியம்னு சொல்கிறாங்களே, இந்த ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டுது. ஏன் பணத்தை பணமாக பார்க்குறாங்க? ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பண்டமாற்று முறைன்னு, பொருள் கொடுத்து பொருள் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் பணத்தை வந்து பொருளாக வைக்கிறோம், அவ்வளோதான். இட்ஸ் அ ப்ராடக்ட். எங்களை பொறுத்தளவு பணங்கிறது ஒரு ப்ராடக்ட்டு. நாங்கள் ப்ராடக்டை கொடுத்து அதுக்கு உண்டான ரெவன்யூ எடுக்கக்கூடாதா? அந்த பணத்தை அவரே ஒரு தொழிலாக பண்ணியிருந்தா அதில் ஏற்பட நஷ்டத்தையும் அவர் ஏற்றுக்குவார். ஆனால் அதை வேற ஒருத்தவங்க வட்டிக்கு வாங்கி அதை செய்யும் பொழுது ஏற்படுகிற நஷ்டத்தை அவர் ஏற்றுக்கிறார். சார் அது எங்க பிரச்சனை சார்? மட்டும்தான் அவர் சார் அது எங்க பிரச்சனை சார்? அவர் சார் ஆபத்தை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அது எங்க ப்ராப்ளம்? அதை வட்டிக்கு வாங்கி செய்யும் போது வாங்குறேன் லாப நஷ்டம் நஷ்டங்களை வரேன். அவர் அது வேற. பகிர்ந்துக்கல. இப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 3% இல்லை 2% கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வாங்குறவங்க யாருமே யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க சார். ஏன்னா நான் 10,000 வாங்கியிருக்கேன், மாதம் வந்து எனக்கு 3%னா 300 300 வருதுன்னு வச்சுங்களேன். 300 என்னால் தாராளமாக கொடுக்க முடியும். இதான் சார் பெரும்பான்மை. தாராளமாக என்னால் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் சேஃப். ஓகே, யார் வேணாலும் கடன் வாங்கலாம், கொடுக்கலாம், அசல் உங்களுக்கு திருப்பி வரும். இதே வீக்லி அந்த மாதிரி வாங்கும்போது தான் நாங்களும் கஷ்டப்படுறோம். ஏன்னா ஒரு தேவைக்கு வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என் ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற போது நான் பணம் வாங்குறேன் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எல்லாருமே மந்த்லி கொடுக்கறது இல்லை. நீங்கள் வட்டி தவறுன்னு சொன்னால் கொஞ்சம் வட்டியும் தப்பு தான். வட்டி சரின்னு சார் சொன்னா வட்டி அதிக வட்டி பிசினஸ் சரிதான். தப்பு கிடையாது சரியா- சார். சரியா பேசுங்க. அந்த வட்டி தவறுனா ₹1 என்ன 10 பைசா, 1 லட்ச ரூபாய்க்கு வெறும் 10 பைசா அப்படின்னா வாங்கினாலும் நானும் தப்பு தான் சார். அப்படின்னா நானும் நீங்க தட்டு சொன்னது. எடுத்துக்கிட்டு அப்போ வட்டி ரோட்ல போய் உட்கார வேண்டியது. உங்கள்கிட்ட முரண்பாடு இருக்கு. கம்மியாக வாங்கினா பரவாயில்ல, அப்போ உங்களுக்கு லாபம் வந்தா பரவாயில்ல, நாங்க கொஞ்சம் லாபம் அதிகமாக வச்சா இப்போ 4000 பேனாவை கொள்முதல் 4000 வாங்குறேன்னா 5 ரூபாய்க்கு விற்கலாம், தப்பு இல்லை. அதே வந்து நான் 10 ரூபாய்க்கு விற்பேன், இஷ்டம்னா வாங்கிக்கோ அப்படின்னா என்ன சார்?